அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு நடிகன் தன் வேஷத்துல ஐக்கியமாகி தான் யார் என்பதையே மறந்து விட்டான். உதாரணத்துக்கு ஒரு நடிகன் பிச்சைக்காரன் வேஷம் பூண்டுகின்றான் என்றால், அந்த பிச்சைக்கார வேஷத்திலேயே அவர் ஐக்கியமாகி தன்னை மறந்து தன்னை பிச்சைக்காரனாகவே உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரிடம், இல்ல நீ பிச்சைக்காரன் இல்ல, அது உன்னுடைய வேஷம், நீயோ நடிகன் அப்படின்னு எப்படி உணர்த்துவது அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த கேள்வியில 1008 டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நடிகனிடம் பிச்சைக்காரன் வேஷத்திடம் பேசுகிறேனா, நான் நடிகனிடம் பேசுகிறேனா அப்படின்னு. இங்க இருப்பது நடிகர் மட்டும்தான். பிச்சைக்கார வேஷமாக இருப்பதும் நடிகர் தான். பிச்சைக்கார வேஷம் என்பது காணல் நீர். கேட்பது பிச்சைக்காரன் இல்ல, நடிகன் தான். பிரச்சனை நடிகனுக்கு தான், கேட்பதும் நடிகன் தான் அப்படிங்கறதான் எடுத்துக்கணும். அப்ப அந்த சொரூபம் உள்ள இருக்கு அப்படிங்கும் போது அது கேட்கும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ரொம்ப சிம்பிள். தன்னை நடிகன், தான் பிச்சைக்காரன் என்ற வேஷம், நான் இன்ன வேஷத்தில் இருக்கிறேன் என்ற வேஷத்தில் அடிக்ட் ஆக இருக்கிறவன் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பிரம்மத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம ஏதோ நான் சாதகா பிரியில இருக்கிறேன், நீ குரு கிடைச்சாச்சு உனக்கு, இவர்கள் மட்டும்தான் பிரம்மத்தை நோக்கி பயணிக்கிறார்கள், மீதி எல்லாம் கீழே இருக்கிறார்கள் அப்படின்னு நினைப்பதே முட்டாள்தனம். ஏன்னா குழு முதல் பிரம்மா வரை யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய ஒவ்வொரு அடியும் பிரம்மத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அதுதான் பிரம்ம தத்துவம். அதை ஒன்றும் மாறவே முடியாது. ஏன்னா அது அவனுடைய சொரூபம், அதனுடைய இயல்பு. அப்ப ஏன் அப்படின்னா, அப்ப எப்போது அந்த வேஷத்தில் ஒருவன் ஒட்டி விட்டானோ அவனுக்கு திருப்தி இருக்காது. ஏமாந்து கொண்டே இருப்பான், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பான். சோ அப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், திருப்தி இருக்காது, ஏமாந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அது வேற. அந்த கஷ்டத்துல இருந்து மீள்வதற்கு அப்படியே துடிச்சிட்டு இருக்கோம். நான் கஷ்டத்திலிருந்து மீள்றதுக்கு நான் என்ன பண்றது, என்ன பண்றது? அப்ப நான் கஷ்டத்திலிருந்து மீள்றதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு வினா வந்துட்டாலே அவன் பிரம்மத்தை நோக்கி தான் போறான். சோ அப்போ அந்த வினாக்கு விடை தேடி வரும்போது, விடை கொடுத்துக்கொண்டேன்னு அவனுக்குள்ளே அவனே பிரம்மமா தானே இருக்கிறான். அப்ப அவனுக்குள்ளேயும் இருக்கின்றான், வெளியேயும் இருக்கின்றான். அப்போ குருவாக சூழலாக பிரம்ம தத்துவத்தை, என்ன எல்லா தத்துவத்தையும் எல்லோருக்கும் போதித்து கொண்டே இருக்கிறது. என்ன கேட்கும் போது வேற மாதிரி கேட்டு ஃபாலோ பண்றான், அப்ப மறுபடியும் விட்டுறான், மறுபடியும் கேட்கறான், மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இப்படிதான் போயிட்டு இருக்கானே தவிர, எல்லோரும் பிரம்மத்தை நோக்கிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல டவுட்டே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவனுக்கு திருப்தி இல்லை, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அப்ப அவனுக்கு ஒரு சொல்யூஷன் தரப்படுகிறது. கண்டிப்பா அந்த சொல்யூஷன் பிரம்மம் மூலியமாக, ஏன்னா உள்ள இருந்து அது கொடுத்துரும். சோ அது கொடுத்துட்டு இருக்கும்போது வெளியில இருந்து கொடுக்குது, உள்ள இருந்து கொடுத்துட்டு இருக்குது. அதை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள மெதுவாக அவன் போய் சேர்கிறான். இப்படிதான் எல்லாத்துக்கும் நடக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், நான் பிரம்ம தத்துவம் நாலேஜ் சொன்னா மட்டும்தான் அவன் பிரம்மத்துக்கு போவான். நான் பிரம்மம் என்பது அவனை உணராத வரைக்கும் அவன் பிரம்மத்துக்கு போக மாட்டான். அந்த சின்ன சின்ன விருப்ப வெறுப்பு இல்லாம இரு, அக்செப்டன்ஸ் வச்சுக்கோ, ஈகோ இல்லாம இரு அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தை சொன்னாலாம் அங்க போக முடியாது. அதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வாகிரும் அப்படின்னு சொல்லுவதே தவறான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். நீ முழுமையா அக்செப்டன்ஸுக்கு வா அப்படின்னு சொல்வதும், நீ பிரம்மம் அப்படின்னு சொல்வதற்கும் வித்தியாசமே கிடையாது. நீ விருப்ப வெறுப்பு இல்லாமல் இரு, உன் கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்வதும், நீ பிரம்மம், இந்த வேஷத்தில் இல்லை, இது வேஷம், இது மாயை, நீ பிரம்மம் அப்படின்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா பிரம்மத்தின் கேரக்டரை சொல்றதுக்கும் நான் பிரம்மன்னு டைரக்டா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? இதுதான் உத்தமன் தவறு செய்கின்றான். உத்தமன் வேகமா வர்றான், கோபியும் ராதைக்கும் நீ பிரம்ம தத்துவத்தை, நீங்கள் பிரம்மம் அப்படின்னு சொல்லல, பிரம்ம தத்துவத்தை சொல்லல, நீ பாட்டு காதல் காமம் அப்படின்னு விளையாண்டுட்டு வந்துட்ட, இது மாபெரும் தவறு அப்படின்னு சொல்றான். அதுக்குதான் கண்ணை உணர்த்துறான்.
எதை செஞ்சாலும் அது தத்துவம் தான், பிரம்ம தத்துவம் தான். ஏன்னா இங்க இருப்பது பிரம்மம் மட்டும்தானே, அப்ப எல்லாமே பிரம்ம தத்துவம் தானே அப்படிங்கிற ரீதியில தான் அவன் சொல்றான். சரி, அப்புறம் உத்தமன் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உத்தமன் நேரா வர்றான், கோபிகள்ட்டையும் ராதைட்டையும் நான் பிரம்மம் என்று பிரகஸ்பதியிடம் பயின்று தெரிந்து தெளிந்தவன். பிரம்ம தத்துவத்தை யார்கிட்ட கேட்கறான்? ராதைகிட்ட கேட்கறான். ஆனா ராதைக்கு பிரம்ம தத்துவம்னா என்னன்னே தெரியாது, பிரம்மம்னா என்ன தெரியாது. ஆனா அவள் பிரம்மமாகவே இருந்தாள், அனைத்திலும் கண்ணனை பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் உத்தவனுக்கே குருவானால் அவனுக்கெல்லாம் ஹையர் குரு. அப்ப ராதைக்கும் கோபிக்கெல்லாம் ஹையர் நாலேஜ் எல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. இப்போ ஒரு விஷயம்தான். சோ திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தாருக்கு யாண்டும். ஒருத்தனுக்கு வேண்டுதல் வேண்டாமை, எனக்கு வேணும் வேண்டாம், விருப்பு வெறுப்பு இல்லைன்னா உனக்கு கஷ்டமே இல்லைங்கிறாரு. விருப்பு வெறுப்பு இல்லைன்னாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா பிரம்மஸ்வரூபத்துக்கு போயிடுவான்ல. உனக்கு அகங்காரம் இல்லைன்னாலும் அவன் பிரம்மஸ்வரூபத்துல தானே இருப்பான். அப்ப தான் பிரம்மம் சொரூபத்திலே இருப்பான். இருப்பதை நான் உணரணும்னு அவசியம் இல்லை. அவன் அதுவா இப்ப நான் பிரம்மம்னு உணர்ந்தாலே நான் பிரம்மத்தை விட்டு வெளியே வந்துடுறேன். அப்ப கோபியும் ராதைகளும் பிரம்மமாகவே இருந்தார்கள். அதனால அவங்க பிரம்மன்னு அவர்களுக்கு தெரியல. ஆனா அந்த பிரம்மம் எங்க இருந்து வந்ததுன்னா ஒரு சாதாரண நாலேஜ். கண்ணனை காதலித்தார்கள், கதை முடிஞ்சது. கண்ணனிடம் பகை பாராட்டினான் கம்சன், முடிஞ்சது. கண்ணனை வந்து வெறுத்தான் சிசுபாலன், முடிஞ்சது. அப்போ கண்ணனிடம் பகை, அதான் சொன்ன என்னை அடைவதற்கு வழிகள் பல இருக்கின்றன. நீ அகங்காரத்தில் இருந்தாலும் சரி, வெறுப்பில் இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, காதல் காமத்தில் இருந்தாலும் சரி, உன்னை நான் கொண்டு வந்து விடுவேன். அதுதான் கண்ணன் சொல்றான். அப்போ கண்ணன் வந்து தெளிவா எல்லோரும் அவனை நோக்கி பிரம்மத்தை நோக்கி பயணப்பட்டுதான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. இழுத்துட்டு இந்த சைடு அந்த சைடு போகவே முடியாது. இந்த ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரிங் இருக்கு, இழுத்தோம்னா ரொம்ப இழுக்க இழுக்க ஸ்ப்ரிண்ட் கஷ்டப்படும், விட்டோம்னா என்ன சொல்றோம், ஸ்ப்ரிங் சர்ன்னு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த மாதிரி நான் பிரம்மஸ்வரூபத்தை விட்டு, நான் என் நிஜஸ்வரூபத்தை விட்டு, நான் என் வேஷத்தில் அடிக்ட் ஆக 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 அந்த ஸ்ப்ரிங்கை இழுக்கிற மாதிரி ஒரு கஷ்டம், வேதனை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்க வந்து ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதை விடு அப்படிங்கிற விட்டோம்னா நேரம் ரிலாக்ஸேஷன் வந்துடும். அப்ப ரிலாக்ஸேஷனுக்காக தேடுறேன், ரிலாக்ஸேஷனுக்காக அலையிறேன், ஆனந்தத்துக்காக கதறேன். அப்படி இருக்கும்போது கதறது ஒரு பக்கம், 360 டிகிரி அன்லிமிட்டடா நாலேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அண்ணன், எல்லார் மூலியமாகவும், அவனுடைய அனுபவம் மூலியமாகவும், எல்லோரின் மூலியமாகவும். ஒரு சின்ன நாலேஜ் கூட அது பிரம்ம தத்துவம் தான். நீ அகங்காரத்தை எடுத்துரு, உன் ஆசையை விட்டுரு அப்படின்னு ஒரு சின்ன நாலேஜை அது கொண்டு போயிடும். ஏன்னா உள்ள அதன் சொரூபமாக தானே அவன் இருக்கிறான். அப்ப அவன் இயல்பு வந்து துடிச்சுட்டே இருக்குல்ல, தான் இயல்புக்கு போகணும் போகணும்னு ஒரு சக்தி இழுத்துக்கிட்டு இருக்கு. அதை மீறிதான் ஒரு சக்தி போயிட்டு இருக்கு. அதுல அடி வாங்குறான், திணறான், அப்ப செயல் இழக்கிறான், ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரிங் இழுத்து உள்ள கொண்டு போயிடும். ஸோ இப்படிதான் எல்லோரும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மெயின். இப்ப இதுல திருப்பி திருப்பி ஒரு கேள்வி என்னன்னா, கேரக்டருக்குன்னு அந்த கேரக்டர்ல அடிக்ட் ஆகி தானே கேரக்டராக இருக்கும் அவனுக்கு ஏனேனும் ஒரு தகுதி வேண்டுமா அது உள்ள போறதுக்கு அப்படின்னு பார்த்தா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் அந்த தகுதி வேணும் அப்படின்னு சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலாம். ஏன்னா தகுதியே தேவையில்லைன்னா பிரம்மம் அதை விட பவர்ஃபுல்லானது, அவனே பிரம்மமா இருக்கிறான். ஒரு மாயை வந்து மாயைக்கு என்ன தகுதி தேவைப்படுது, அதுவே மாயை. அப்ப என்ன பண்ணோம், அது வந்து தெளிவா யாராக இருந்தாலும் ஒரு உண்மை என்ன, எல்லோரும் பிரம்மத்தை நோக்கி சாதகர்களாக, உத்தம சாதகர்களாக வீடு நடை போட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா இந்த கேள்வி அர்த்தமற்றதான் ஆயிரும். ஏன்னா எப்போது அவன் வேஷத்தில் அடிக்ட் ஆகிறானோ அப்போது அவன் கஷ்டத்துக்கு ஆளாகின்றான், திருப்தியின்மைக்கு போகிறான், வேதனைப்படுகிறான், துடிக்கிறான். அப்ப துடிக்கும் போது 360 நாலா பக்கமும் நாலேஜ் மேல கொடுக்கப்படுகிறது. ஐயோ துடிக்கிறானேன்ட்டு அந்த பிரம்மம் வந்து உடலை அவனை நாலேஜ் மேல நாலேஜ் மேல கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப எங்கெல்லாம் வந்து எவ்வளவுதான் துடிச்சு போனாலும் விட்டு 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 நீ நாலேஜ் வர்ற வதைக்கு உடலை. அப்ப எல்லாத்துக்கும் அப்படிதான் நடக்குது. அப்போ யாராக இருந்தாலும் ஒரு இடத்துல கண்டிப்பாக அதை நோக்கி திரும்பித்தான் ஆக வேண்டும். அதை திரும்பி எல்லோரும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வளவு எளிதாக விடுவதில்லை. அதுதான் சொல்றான், பிரம்மஸ்வரூபத்தில் களங்கம் பார்த்து விடாதே, ஞானதேவர் சொல்றார். சோ நான் பிரம்மத்தில் ஒரு அஞ்ஞானம் இருக்குதுன்றதுக்காக பிரம்மத்துக்கே அஞ்ஞானம்னு சொல்லிடாதே, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது தெளிவா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அனைத்தும் பிரம்மமாக இருக்கிறது,
எல்லாம் தெளிவாக தான் போய்கொண்டிருக்கிறது. இப்ப எனக்கு ஒரு வெள்ள முடி வந்தது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அது கியூர் செய்யறதுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வெள்ள முடி அதெல்லாம் நீ என்ன சொல்றது? நான் உன்னையும் மீறி நான் இருந்துருவேன். அதுதான் அந்த கேரக்டருக்கு தகுதி அவசியம் இல்லைங்க. ஏன்னா நான் ஒரு பொம்மலாட்டக்காரன், ஒரு பொம்மை தன்னை பொம்மை என்று உணர்ந்து விட்டதை பிரம்மம் உணர்ந்து விடுகிறது. ஆட்டுபவன் உணர்ந்து விடுகின்றான். இவன் உணர்ந்து அவனுக்கு பாடத்தை தரும்போது அவனுக்கு என்ன தகுதி தேவை? சொன்னா கேட்டுதானே ஆகணும். இல்லைன்னா அவன் கஷ்டம் தானே பட போறான். அவனே அந்த பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கிறான். சோ ஆதலால் எல்லோரும் பிரம்மத்தை நோக்கிதான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா இந்த கேள்விக்கு விடை தெரியும். சோ இதுதான் என்னுடைய பதில்.